அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தாயிப் நகரில் தாகா நபிகள் என்று நபிகள் நாயகம் மீது அப்துல் ரஹ்மான் கொண்டிருந்த அளவலாவிய அன்பின் வெளிப்பாடாக நபிகள் நாயகம் குறித்து அவர் எழுதிய கவிதை தான் இந்த தாயிப் நகரில் தாகா நபிகள். நபிகள் பெருமான் இல்லாமல் வாடிய இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த கவிதை வரிகளில் நமக்கு கூறியுள்ளார். கேட்காமலே கிடைத்த அருட்கொடை நபிகள் நாயகம் என்கிறார். தட்டாமலே திறந்த கதவு, யார் வந்து நின்றாலும் பார்த்தவுடனே உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாளர் நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்கிறாரு. தேடாமலே தெரிந்த மூலிகை அப்படிங்கிறார். அதாவது மனிதர்கள் வந்து தேடாமல் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அனைவருக்குமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாரு. இளமையில் பெற்றோரை இறந்த இவ்வனாதை தான் உலகுக்கே தாயாக ஊட்டி வளர்த்தவர் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் சிறு வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்து துன்பப்பட்டார். ஆனால் உலகில் உள்ள அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கியவர் நபிகள் நாயகம் என்று அழகாக எடுத்து காட்டியுள்ளார். படிக்க தெரியாத இந்த பாமர நபியிடம்தான் பள்ளிக்கூடங்களுக்கு பாடம் பயின்றனர். படிக்க தெரியாத இந்த பாமர நபியிடம்தான் பள்ளிக்கூடங்களும் பாடம் பயின்றன, இல்லை பல்கலைக்கழகங்களே பாடம் பயின்றன என்று நபியின் மிகப்பெரிய ஒரு ஆத்மார்த்தமான உள்ளத்தை அழகுற எடுத்து காட்டியுள்ளார். கந்தல் அணிந்த இந்த கருணை நபி கையால் தான் அம்மன உலகம் ஆடையை பெற்றது அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகுக்கு ஒரு விதமான சுதந்திரம் கிடைக்க பெற்றதற்கு காரணமும் நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்கிறாரு. பாலையில் முளைத்த இந்த பசுமர நிழலில் தான் வெயிலும் கூட இளைப்பாற வந்தது அப்படிங்கிறார். அதாவது எல்லா விதமான நல்ல குணங்களும் உள்ள நபிகள் நாயகத்தை இன்று நாம் கடவுளாக பார்க்கிறோம் என்றால் இவர் சொன்ன இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதற்கு சான்றுகளாக அமைகின்றன. இந்த ஏழையை ஈன்ற பின்னரே கிடைக்காத புதையல் கிடைத்தது போன்று இந்த உலகம் இருமாப்பு அடைந்தது என்கிறார். மண்ணில் இந்த மணிவிளக்கை கண்ட பின்தான் விண்ணும் தன் சுடர்களால் வெக்க கொண்டது. வல்லாறுகளும் இவர் வலைக்குள் குடிபுகுந்து வெள்ளை புறாக்களாய் விண்வெளி எங்கும் பறந்தனர் என்று குறிப்பிடுகிறார். உயர்மறை மகுடி இவர் ஊதியத்தை கேட்டவுடன் நாகத்தின் பற்களும் நல்லமுதம் ஊறியது. நாகம் கூட விஷத்தை வீசாமல் ஒரு அமுதத்தை கொடுக்கும் என்று மிக அழகுற இவருடைய கனிந்த உள்ளத்தை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் செழிப்புற எடுத்து காட்டியுள்ளது கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சிறப்பு. தனித்தனி சாதி அறைகளில் கிடைந்த மனித எழுத்துக்களை ஒரே வாக்கியமாக அச்சுக்கோர்த்து சகோதரத்துவ சமுதாயம் கண்டவர் அப்துல் ரஹ்மான் என்கிறார். பாட்டால் புகழை பலர் பெறுவர், ஆனால் பரமனின் நபியை பாடுவதால் நம் பாட்டுக்கல்லவா பெரும்புகள் கிடைத்தது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்துல் ரஹ்மானின் நபிகள் நாயகத்தின் சிறப்பை. அன்று அந்த தாயிப் நகரில் தாகா நபிகள் தாயினவாசிகளே, விந்தை மனிதர் நீர் கல்லின் மீதான பூவை தூவுவீர், ஆனால் அன்று பூமான் நபி என்னும் பூவின் மீதல்லவா கல்லை சொரிந்தீர். வெல்வதாக நினைத்தீர், ஆனால் தோற்றவர் நீங்களே. நீங்கள் வணங்கும் கற்களை அல்லவா கருணை நபி காலடியில் மண்டியிட வைத்தீர். உங்கள் கற்கள் ஏற்படுத்தியவை காயங்கள் அல்ல, பொறுமைக்கு கிடைத்த இரத்தன பதிக்கங்கள், இறை சோதனையின் குங்கும முத்தங்கள், பொய்மையை எதிர்த்த வாய்மை தூதருக்கு ரணங்கள் தானே ஆபரணங்கள். அதோ பாருங்கள், நீங்கள் எரிந்த கற்கள் பச்சை இரத்தம் படிந்து கிடப்பதை, காயங்கள் செய்த பிரச்சாரிய பெரிய வெற்றி, அவை கூட மதம் மாறிவிட்டன. தாயிப் வாசிகளை, கனிமரம் என்பதால் கல்லெறிந்தீரோ? கனிகள் மட்டுமா உதிரும், காய்கள் கூட உதிருமே.
ஆனால் கல்லடிக்கு கனி மட்டும் உதிர்ந்த கருணை மரத்தை வேறெங்கும் கண்டுவர் உண்டோ என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய நபிகள் நாயகம் மீதான அன்பான வார்த்தைகளை கவிதைகளாக வடித்தவர் அப்துல் ரஹ்மான் என்பது புரிகிறது. நன்றி.